நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஸ்வா டிவி அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவர் இந்த காணொலி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபம் இல்லாமல் அந்த எழுப்புதல் ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்களேப்பா, அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். உங்கள் தெய்வீக பிரசன்னத்து வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. மனுஷன் அப்பத்தில் மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவரை, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை அநேகரை குணமாக்கி ஆண்டவரை அவா நீர் கர்த்தர் அறியத்தக்க கிரிகளை நடப்பீங்க ஆண்டவர். அப்பா, அந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவரேன் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரேன். ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா அந்த இருதயத்தில் நல்ல நிலத்தில் விதையை போல விழுந்து ஆண்டவர் அநேக கனிகளை கொடுக்கும்படி சிறப்படுத்துங்க ஆண்டவரை. இம்மட்டும் காத்த இவனேசரையும் வை துடிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க ஆண்டவரை. இயேசு கிறிஸ்துவனை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கிறீங்களா? மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் இந்த சீசர்களை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, இந்த அதிகாரத்தை தருகிறாரு, அந்த ஊழியத்தின் தரிசனத்தை. அவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஏசப்பா பின்னாலே என்ன செய்கிறாங்க, அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்துட்டே தான் நிகழ்ச்சிக்காங்க. சீசர்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஏசப்பா என்ன செய்கிறாரு, இவங்களும் ஊழியம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சகல சத்துருக்களை முறியடிக்கிறதுக்கும் அசுத்தாவிகளை துரத்துறதுக்கும் வியாதிகளை சுகமாக்குறதுக்கும் நோய்களை குணமாக்குறதுக்கும் என்ன செஞ்சுருக்கிறாரு, அந்த சீசர்கள் என்ன செஞ்சுக்கிறாரு, தெரிந்திருக்கிறாரு கர்த்தர். அதே போல் தான் வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுது, அறுப்பணைகோ வேலையாட்களோ குறைவுன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஊழியம் செய்கிறதுக்கு அநேகர் இன்றைக்கி ஆள்கள் கம்மி தான் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்ய, அறுப்பணைகோ வேலையாட்களுக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு இடத்துல என்ன செய்ய, ஆண்டவர் நிறைய இடத்துல என்ன செய்கிறாரு அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிற அந்த பரமழைப்புக்காக என்ன செய்ய, அநேக குணமாக்கணும், அநேக ஜனங்களை விடுதலையாக்கணும், கட்டுண்டர்லேருந்து காவலிருந்து விடுதலையாக்கணும். அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை என்னையும் முன்குறித்திருக்க அந்த எழுப்புதல் நேரத்தில் ஆண்டவர் நம்மளோடு இடைபடுகிற காரியம். இன்றைக்கி 12 சீசர்கள் அழைத்து என்ன செய்கிறாரு, அந்த அப்போஸ்தலர்களை அழைச்சி என்ன செய்கிறாரு, அந்த அதிகாரத்தை கொடுத்தது போது இன்றைக்கி அநேகருக்கு என்ன செய்கிறார், ஊழியத்தை தர ஆண்டவர் என்ன செய்கிறார், விருப்பம் அபுக்குக்குள்ளே சொல்லப்படுகிறது. குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிக்காது, அதுக்காக காத்துரு, அது நிச்சயமாக விளங்குன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. அந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தரிசனத்தை வைத்து இருக்கிறாரு, ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு திட்டத்துக்கு அளித்திருக்கிறாரு. அந்த வேதத்தில் பார்த்துக்கோங்க, ஊழியத்தில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, வரங்களில் வித்தியாசம் உண்டு, அது ஆவியானவர் ஒருவரே. அப்போ என்னென்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதத்துக்கு அழைத்திருப்பார். ஒருத்தரை குணமாக்குறதுக்கு அழைத்திருப்பார், ஒருவர்களை போய் பிசாசுக்கு கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குறதுக்கு அழைத்திருப்பார், ஒருத்தரை குணமாக்குறதுக்காக அழைத்திருப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அதான் அவங்க கிட்ட பார்த்து சொல்கிறாரு, நீ கடந்து விடுகிற வாசிக்கும்படி தீர்க்கமாக என்ன செய்ய அப்படின்னா பலகைகளை வர அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு அப்படின்னா, நான் ஒவ்வொரு மனுஷனுக்கு வைக்கப்பட்ட தரிசனமும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வைக்கப்பட்ட அந்த கர்த்தருடைய தீர்மானத்தையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் அவங்க மேலே வைத்திருக்கிற தேவ திட்டத்தை உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்திருக்கிற அப்படி சொன்னது போல் அந்த திட்டத்துக்காக ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனும் அழைச்சிருக்கார். அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாரு, அன்னைக்கு பவுலோட பட்டணத்துக்குள்ளே போகும்போது தான் இங்கே உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்துட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் தான் இன்றைக்கி அந்த பழைய அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர்களை நடத்தின கர்த்தர் அதே போல் தான் நம்மளை நடத்துறதுக்கு ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அந்த பிதாக்களோட ஊழியத்தை செய்கிறதுக்காக உங்களை என்ன அழைத்திருக்கிறாரு. அநேகரை குணமாக்குறதுக்கு, அநேகரை சுத்தமாக்குறதுக்கு, அநேகரை விடுதலையாக்குறதுக்கு, பிசாசின் பிடியிலிருந்து கட்டுகளிலிருந்து என்ன செய்ய விடுதலையாக்குறதுக்கு தான் என்ன செய்கிறார், உங்களை என்ன செய்கிறார் முன்குறித்திருக்கிறாரு. இந்த வேதத்தில் பாருங்கள் தெளிவாக சொல்லப்படுது பாருங்கள், நோய்களை அசுத்தாவிகளை துரத்துறதுக்கும் வியாதிகளை குணமாக்குறதுக்கும் நோய்களை நீக்கிறதுக்கும் என்ன செய்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு,
நம்மளோட இந்த எழுப்புதல் நேரத்தில் பேசிக்கணும். அதான் அர்ப்பணிக்கோ வேலையாட்களோ குறைவுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. வாசிக்கலாமா? மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18. மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். பாருங்க, பிசாசுகளை துரத்துறதுக்கு நவமான பாஷைகளை பேசுறதுக்கும் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன் தருவன் சொல்ல. என்னை விசுவாசிக்கிறவன், வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரிகளை செய்வான், அதை பார்க்கல பெரிய காரியம், என்னோட பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு நான் வல்லமை உள்ள தேவனாக இருக்குன்னு சொல்ல. யாராவது ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? இந்த தேசத்துக்குள்ளே இறங்கி கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய வல்லமையும் என்ன செய்யணும் கட்டவிழ்க்கிறதுக்கு தான் ஒரு மனுஷனை தேடி என்ன செய்கிறார், அழைகிறாரு. அதான் மோசேல காலத்தில் சொல்லப்படுகிறது பாருங்க, ஒரு மனுஷனை தேடினா ஒரு மனுஷனை காணேன்னு சொல்கிறாரு. அதே போல தான் அன்றைக்கி சொன்ன வாக்குத்தத்தத்தை தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. இன்றைக்கி ஆபிரகாமோட தரிசனத்தை ஈசாக்குக்கு கொடுத்தாரு, ஈசாக்கோட தரிசனத்தை யாக்கோவுக்கு கொடுத்தாரு. அப்படியே ஒவ்வொரு பரிமாணத்துக்கு மாறி மாறி என்ன செய்யற, ஒவ்வொரு தரிசனத்துக்காக ஒவ்வொரு மனுஷனை அழைத்திருக்கிறாரு. அதே போல தான் இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலத்தில் புது உடன்படிக்கைக்காக உன்னை என்ன செஞ்சுக்கேன், உன்னை நான் தெரிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். புது உடன்படிக்கைக்காக. அன்றைக்கி பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மனுஷன் தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும், குறிப்பிட்ட மனுஷன் தான் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும், குறிப்பிட்ட மனுஷன் தான் அந்த சுகமாக்க முடியும், அந்த அழைக்கப்பட்டவங்க தான் என்ன செய்யணும், குணமாக்க முடியும். அப்படிப்பட்ட ஊழியத்தை இன்னைக்கு ஆண்டவர் செய்றாரு. எல்லாரும் அந்த ஊழியத்தை செய்யணும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு முன்னால் என்ன செய்யணும் வந்து இருக்கணும். அதே மாதிரி என்ன செய்யணும், அந்த வருகையின் காலத்தில் அந்த பலிபீடத்துக்கு முன்னால் ஆண்டவருடைய பலிபீடம் வலது வருஷத்தில் அமரப்படணும் ஆண்டவருடைய திட்டமும் நோக்கமுமா இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களையும் என்ன செய்கிறார் முன்குறிக்க போய் தான் ஆண்டவர் இந்த வார்த்தை மூலம் அன்றைக்கி அப்போஸ்தலர்களை 12 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டது போது தான் ஆண்டவர் அதே போல தான் நம்ம வாஞ்சித்தோம் அப்படின்னா, நம்ம அவருடைய ஊழியத்தை செய்ய நம்ம சித்தமாக இருக்கிறோம் அப்படின்னா, அவர் அன்றைக்கி அப்போஸ்தலர் காலத்தில் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தினது போல அதே போல தான் அப்போஸ்தலர் கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செஞ்சது போல தான் ஆண்டவர் நம்மளோ கொண்டு செய்யறதுக்கு தான் அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா போதும், அவர் பயன்படுத்துறதுக்கு ஒரு மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறாரு. அதான் சொல்லப்படுதுங்க. சர்ப்பங்களையும் வாசிக்கிற 18வது வசனம், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். பாருங்க, சர்ப்பங்களையும் எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதரும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிகளோ கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாகுவார்கள் அப்படி சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. பாருங்க, எந்த சர்ப்பங்களையும் எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொரு குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அன்றைக்கி பாருங்க, பவுலின் காலத்தில் அந்த பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு, கர்த்தர் அழைக்கப்பட்டாங்க. அந்த அபிஷேகம், அந்த அழைக்கப்பட்ட அபிஷேகம் அவங்களுக்குள்ளே இருக்க போய் என்ன செஞ்சு அந்த விரியன் பாம்பை அவனை தீண்டும் போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவன் என்ன செஞ்சானோ என்ன பாவம் செஞ்சானு சொல்லி அந்த இந்த கப்பல் பிரயாணத்தை அந்த சேதத்தில் அவன் சாகலை, இந்த இடத்துல சாகிறதுக்கு தான் வந்திருக்கான். நிச்சயம் இந்த விரியன் பாம்பு நிச்சயம் அவனை தீண்டி இவன் எப்போ சாவானோ அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தாங்க. அவனுக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய தரிசனம் இருக்கிறதுனால தான் எந்த சாதுக்கு ஏதுவான எந்த மருந்து அவன் என்ன சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நடத்துனது போல தான் அவருக்காக நம்ம ஊழியம் செய்யும் போது, அவருக்காக தரிசனத்தில் ஓடும் போது, அவருக்காக தேவ திட்டத்தை நிறைவேற்றும் போது தான் அவர் நம்மளோடு இருந்து ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறது. வசனம் தெளிவாக சொல்லப்படுது, குதையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயமோ கத்தலாம். எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாடுகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வேதனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சஞ்சலம் இருந்தாலும் சரி, அவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அதே போல அவருடைய ஊழியத்தை செய்யும் போது அது தாங்கி தப்புவிச்சு நடத்துறதுக்கு அதுக்கு பலனையும் சத்துவத்தையும் தருகிற தேவனாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதே போல தான் நம்மளை இந்த கடைசி கால ஊழியத்துக்காக, இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் முன்குறிக்க போய் தான் அன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்துக்கு, அந்த அப்போஸ்தலர் காலத்தில் அந்த 12 பேருக்கு அந்த அதிகாரத்தை தந்தது போல தான் இன்னைக்கு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனத்தை காண்பார் சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற காலம் அது சமயமாக வரப்போதான் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிவி சேனல்லையும், ஒவ்வொரு சுவிசேஷ கூட்டத்திலையும், ஒவ்வொரு ஊழிய கூடுகளிலும் கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கடைசி கால வருகைக்காக நீ ஆயத்தப்பாங்கன்னு சொல்றாரு. கடைசி கால சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்ன செய்றாரு, ஒவ்வொருவரையும் என்ன செய்றாரு, முன்குறிக்க போய் தான் ஆண்டவர் என்ன செய்றாரு. இந்த எழுப்புதல் நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. இந்த டிவி சேனலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்ற
ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு அழைப்புகளை வைத்திருக்கிறாரு. தெரிந்து கொள்ள பாத்திரங்க போய் தான் கர்த்தர் இந்த டிவி சேனல் மூலியம் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அந்த அப்போஸ்தலர் காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் பலத்த காரியங்களையும் பலத்த வல்லமைகளையும் என்ன செஞ்சார், நடப்பிச்சுட்டு இருந்தார். அதே போல தான் நம்மளை கொண்டு அவர் செய்யணும் அப்படிங்கிற திட்டங்களை அன்னைக்கு பேதுருவை கொண்டு நிழல்பட்டு அநேகர் சொஸ்தமாகினது போல தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய பிரசன்னத்தை கட்டவிழ்க்கிறார். அதுதான் சொல்றாரு, அறுப்பணைகோ வேலையாட்களோ குறைவுன்னு சொல்கிறாரு. அந்த வேலையாட்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த வேலையாட்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படி சொல்கிறாரு. அந்த வசனத்தை என்ன செய்யணும், விதைக்கிறதுக்கு அதுக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படி சொல்கிறார். அறுப்பணைகோ வேலையாட்களோ குறைவுன்னு சொல்லப்படுகிறது. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, அறுப்புகளுக்கு ஆட்களை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவருடைய நோக்கமாகவே இருக்குது. இன்றைக்கி அநேக இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. கர்த்தர் யார் அப்படின்னு தெரியல, இன்னும் ஆண்டவருடைய வழி எதுன்னு தெரியல, எது உண்மையுள்ள கடவுள் அறியாதபடிக்கு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களும் வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஜனத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான் அன்னைக்கு பவுலை தேர்ந்தெடுத்த போல புறஜாதிகள் மத்தியில் நான் உன்னை கொண்டு போய் விடுவேன்னு சொன்னது போலதான் ஆண்டவர் அன்னைக்கு விசேஷித்தமான வரங்களை வல்லமைகளையும் பவுலுக்குள்ள வைத்தது போதும் இன்னைக்கு அதே வல்லமைகளை நம்ம பிதாக்களுக்குள்ள வைக்கப்பட்ட அந்த வல்லமைகளை வரங்களை வைக்க போய் தான் அதே வல்லமையை வரங்களை நமக்குள்ள செயல்படுத்துறதுக்கு ஆண்டவர் இந்த டிவி சேனல் மூலம் நம்மளோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. இந்த கடைசி கால தரிசனத்துக்காக, கடைசி கால தேவ திட்டத்துக்காக கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளோட வெளிப்படுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். பாருங்க, அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்ட காலங்களை பாருங்க. ஆண்டவர் பாருங்க பேதுருவை கொண்டு ஆண்டவர் செய்த பெரிய காரியங்களை அதே போல தான் நம்மளோட செய்கிற அந்த ஒளிமலை வாசலில் பாருங்க, ஒரு பிறவி சப்பானி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறான். இனி என்ன அவன் எதிர்பார்ப்பு, அவன் சுகமாவன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் உட்காரல. எதையாவது தரமாட்டாங்களா தேவ மனுஷன், எதையாவது நமக்கு போஷிக்கிறதுக்கு தரமாட்டாங்களா, இன்னைக்குள்ள தேவைகளை சந்திக்கப்படுமா அப்படி சொல்லி இருந்துச்சுன்னா ஒளிமலை வாசலில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் பேதுரு 9ஆம் மணி வேலை, 8ஆம் மணி வேலை, 12ஆம் மணி வேலை ஜெபம் பண்ணுறதுக்காக யோவானும் பேதுருவும் என்ன செய்றாங்க, ஆலயத்துக்குள்ளே போகும்போது தான் ஆண்டவர் பலத்த காரியங்களை அவளை கொண்டு செய்கிறாங்க. அவன் பார்வையெல்லாம் என்ன செய்யுது, அந்த சப்பானியோட பார்வையெல்லாம் எதையாவது தரமாட்டாங்களா அப்படிங்கிற பார்வையில் தான் அவன் பார்க்குறான். அப்போ தான் பேதுரு பார்த்து சொல்கிறாரு, இங்கே பாரு, என் பொண்ணும் வெளியே என்கிட்ட இல்லை, என்ன செய்ய நசரா இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தான் கர்த்தருடைய பிரசன்னம் என்ன செய்யுச்சு, பலமாக அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு. இப்போ பேதுருடைய நிழல் பட்ட உடனே எழுந்த அந்த சப்பானி பிறவி சப்பானி எஞ்சி நடக்கப்பட்டது போல தான் கர்த்தர் அன்னைக்கு செய்த பேதுருவை போல செய்கிற அந்த ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு தான், அந்த கனமான ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார், முன்குறித்திருக்கிறாரு. அந்த கடைசி கால தேவ திட்டத்தை இன்னைக்கு பேதுரு வரமாட்டானா, ஒரு பவுல் வரமாட்டானா, ஒரு பிலிப்பு வரமாட்டானா? அன்னைக்கு பிலிப்போட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, பிலிப்போட தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா, பட்டணத்துக்குள்ள பிலிப்பு பட்டணத்துக்குள்ள போன உடனே அந்த பட்டணமே சந்தோஷப்பட்டுச்சான். சந்தோஷப்பட்டு பிலிப்பு பார்த்த உடனே பட்டணமே சந்தோஷப்பட்டுச்சான். ஐயோ, அந்த தேவ மனுஷன் வந்துட்டான், இன்னைக்கு ஒரு நன்மைகளை செய்ய போறான், கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போது. அந்த பட்டணத்துக்குள்ள போன உடனே பிசாசுகள் அலற ஆரம்பிச்சான். அங்கே ஒரு சந்தோஷம் உண்டாச்சா. அதே சந்தோஷம் தேசத்துக்குள்ளேயும் கிராமத்துக்குள்ளேயும் பட்டணத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பத்திலுள்ள வீட்டுக்குள்ளேயும் அந்த சந்தோஷம் வெளிப்படணும் தான் ஆவியானவர் நம்மளோடு இடைபெற்று கொண்டிருக்கிறாரு. இந்த எழுப்புதல் நேரத்தில் ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறாரு. அந்த தேவ திட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கோ தேவ வல்லமைகளை வெளிப்படுத்துறதுக்கோ கர்த்தர் உங்களை என்னையும் முன்குறிக்க போய் தான் ஆண்டவர் இந்த டிவி சேனல் மூலம் நம்மளோட பேசி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு ஒவ்வொரு யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக பார்க்குறோம். இன்னைக்கு சேனல்ல பார்க்குறோம், இன்னைக்கு யூடியூப்ல பார்க்குறோம். எதுக்காக? ஆண்டவர் கடைசி கால தரிசனத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்யறதுக்கு தான் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இன்னைக்கு பலப்படுத்துகிறாரு. இன்னைக்கு டிவி சேனல் மூலம் உண்ணி தள்ளுகிறாரு. எழும்பி பட்டணத்துக்குள்ள போ, நான் உன்னை கொண்டு செய்ய காரியம் அது பயங்கரமா இருக்குன்னு சொல்றாரு. அன்னைக்கு சொன்ன வார்த்தைகளும் வெறுமையாகாது. அன்னைக்கு பிதாக்கள் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் உங்களை என்னை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறாரு. சும்மா ஒன்றும் தெரிந்து கொள்ளலைங்க, சும்மா ஒன்று அவங்கள ஆண்டவர் அபிஷேகம் பண்ணல, சும்மா ஒன்று உங்களை முன்குறிக்கல, உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கல. ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கிறாரு. இந்த கடைசி கால
அபிஷேகத்தை உங்களை வந்து கட்டவிழ்க்கணும் தான். ஏதாவது ஒரு மனுஷன் வேணும், கர்த்தர் கிரியை செய்யணும். கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த பரிசுத்தத்தை பார்க்குறாரு. இன்னைக்கு டிவி சேனலில் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் ஆண்டுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. அந்த தேவ திட்டம் உங்களை மேலே இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய வல்லமை உங்களை வெளிப்பட்டு கொண்டு இருக்குது. அந்த வார்த்தை உங்களை நோக்கி வருது. அந்த கடைசி கால தேவ திட்டத்தை நிறைவேற்றிருந்தா அந்த மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், சொப்பனத்தை காண்பார்கள், தரிசனத்தை காண்பார்கள். அந்த வல்லமை வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை தெரிந்திருக்கிறாரு. கடைசி காலம் அந்த அபிஷேகம் வெளிப்படுறதுக்கு தான். அவர் இப்பவும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து என்ன செய்கிறாரு, பறிஞ்சு பேசும்போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் போதெல்லாம் பேசுகிறாரு. எழும்பி போ பட்டணத்துக்குள்ளே, எழும்பி போ பட்டணத்துக்குள்ளே. அநேக நாளாச்சு உறங்கி, அநேக நாள் என்னாச்சு ரெஸ்ட் எடுத்து அநேக நாளாச்சு. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் உட்காரும் போதெல்லாம் சொல்கிறாரு, இது போதாது, இந்த வேகம் போதாது, இந்த ஓட்டம் போதாது, நீ எழும்பி போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யார் இந்த ஊழியத்தை செய்வான்? ஆண்டவர் நம்மளை நம்புகிறாருங்க. இந்த கடைசி கால ஊழியத்துக்காக ஆண்டவர் நம்புகிறாருங்க, உங்களை நம்புகிறாருங்க. இன்றைக்கி டிவி சேனல் மூடி ஆண்டவர் உங்களோட பேசுகிறாருன்னா அந்த தெய்வ திட்டம் வெளிப்படணும் தான். யாராவது ஒரு மனுஷன் எனக்காக இளங்கி போய் என் ஜனத்தை குணமாக்க மாட்டாங்களா, வியாதிகளை சுத்தமாக்க மாட்டாங்களா, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்க மாட்டாங்களா? அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்குது. இயேசுவின் வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு அவருடைய திட்டமாகவே இருக்குது. அந்த கடைசி காலத்தை கர்த்தருடைய வல்லமைகளை கர்த்தர் இருக்கிறாருன்னு நிரூபிக்கிறதுக்கு தான் அன்னைக்கு மோசேயின் காலத்தில் பார்வோனுக்கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்பினார். அபிஷேகம் பண்ணி முச்செடியில் தோண்டி அன்றைக்கி அனுப்பினார். மோசேயின் காலத்தில் நான் இருக்குவராகவே இருக்குன்னு சொல்லி பார்வோன்ட்டு போய் சொல்லுன்னு சொன்னார். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனத்திட்ட இருக்குவராகவே இருக்குன்னு போய் சொல்லுன்னு சொன்னார். அதே போல தான் கர்த்தருடைய வல்லமை நம்ம வந்து வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளோட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளோட காரியங்களை வாய்க்க பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி நிற்பது நிர்மலமாகாது இருக்கிறோம். தேவனுடைய சுத்த கிருபை. நீங்கள் நினைக்கலாம் உங்கள் பலத்தினால நிற்கிறோம், உங்கள் பலத்தினால நிற்கிறோம், உங்கள் செல்வாக்கினால நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தருடைய கிருபை உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிலை நின்றுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஐசியூ போயிட்டு வந்திருக்கலாம், மரண விளிம்புக்கு போயிட்டு வந்திருக்கலாம், அதே மாதிரி மரணத்தில் போய்கிட்டு வந்திருக்கலாம். நீங்க அதே போல தான் ஆண்டவர் நினைச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த கிருபை உங்களை சூழ்ந்துகளை போய் தான் அந்த பரம அழைப்பும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களை இன்னைக்கு ஜீவனும் பலத்தோட நினைச்சிருக்கிறாரு, வச்சிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு உள்ள பேதுருவ போல இன்னைக்கு ஊழிய செய்யறதுக்கு அவனாவது இருக்கிறானா அப்படின்னு சொல்லி தான் நினைச்சார். ஆண்டவர் பரிதவிக்கிறாரு. இதா யாராவது ஒரு மனுஷன் வர மாட்டானா? கட்டுண்டிருந்து ஜனத்தை விடுதலை ஆக்கிறதுக்கு, குணமாக்குறதுக்கு ஒரு மனுஷன் யாரும் வரமாட்டானா அப்படின்னு சொல்லி பரிதவிக்கிறாரு. கடைசி கால திட்டத்தில் வந்து நிற்கிறோம், கடைசி காலத்தில் நிற்கிறோம். கர்த்தருடைய வேத தெளிவாக சொல்லப்படுகிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் சொல்கிறது. பிதாவின் சித்தம் செய்யாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. அந்த கடைசி கால திட்டத்துக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அந்த கடைசி கால திட்டத்துக்காகத்தான் உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்னைக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் ஏதோ தெளிவாக சொல்லப்படுது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறது. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போதெல்லாம் எழும்பி போ, என் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, என் ஜனங்கள் நோயோடு இருக்கிறாங்க, என் ஜனங்கள் பிசாசின் பிடிகளோடு இருக்கிறாங்க, யாரும் விடுதலையாக்கக்கூடாதுன்னு சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் உடைக்கப்படுகிறது. என் காரியமாக யார் போவான்னு சொல்லும் போதெல்லாம் அவர் சமூகத்தில் உட்காரும் போதெல்லாம் மனமெல்லாம் வேதனைப்படுகிறது. சமூகத்தில் உட்கார முடியல, அவ்வளோ தூரம் ஒரு பாரம் நம்மளை அழுத்துறத எங்களால் உணர முடியுது. நான் சும்மா வந்து இந்த இடத்துல செய்தி கொடுக்கல, இந்த டிவி சேனல் மூலியம் ஆண்டவர் உங்களோட பேசின வார்த்தைகளை கடைசி காலத்தில் தேவ மனுஷன் வேணுமே, கர்த்தருடைய வல்லமைகளை தேசத்துக்குள்ளே வெளிப்படுத்துக்கு ஒரு மனுஷன் வேணுமேன்னு சொல்லி தான் அவர் குமரனை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த டிவி சேனல் மூலம் இந்த கர்த்தர் ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறாரு. எழும்பி பட்டணத்துக்குள்ளே போகலாமா? காலங்கள் சமயமாக இருக்குதுங்க. அவருடைய சொன்ன காரியெல்லாம் நிறைவேறிச்சுங்க. பூமி எதிர்ச்சி வரும்னு சொன்னார், நில அதிர்வு வரும்னு சொன்னார், ஜனத்துக்கு ஜன விரோதமாக எழும்புன்னு சொன்னார், அதே மாதிரி கொள்ளை நோய் வரும்னு சொன்னார். எல்லா காரியமும் நடந்துருச்சுங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், கட்டுண்டர்கள் விடுதலை ஆக்கப்படணும், மூங்கள் முறிக்கப்படணுங்க. அதுக்காக அழைக்கிற ஜனங்களை அழைக்கிறாரு. என் ஊழியத்தை செய்வியா? பேதுரு போல, பவுலே போல, பிலிப்பை போல பட்டணமாக சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக நான் உன்னை தெரிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறாரு.
அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, யோசுவாக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நான் என் கட்டளை கை கொள்ளணும், என் பிரமாணத்தை கைவிடணும், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறாரு. அதே போல தான் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பிரமாண புஸ்தகத்தை நீங்கள் விளங்காதபடி நீ நடக்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மோசையோடு கூட இருந்து கிரிகளை நடப்பிச்சது போல உங்களோடு கூட இருந்து நடப்பிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. ஜோமெல்லாம் அந்த எழுப்புத நேரத்துக்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ராஜா. ஒரு விஷயம் ஆண்டவரே, அப்பா சீசர்களை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா நாட்கள் சமீபமாக இருக்குன்னு சொன்னீங்களப்பா. உங்கள் வல்லமை பட்டணத்துக்குள்ளே வெளிப்படட்டும், உங்கள் கிரியைகள் பட்டணத்துக்குள்ளே வெளிப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே. அப்பா நாங்கள் அல்ல ராஜா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்தி கிறிஸ்துவனால எல்லாம் செய்வரன்னு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் காத்து எபினேசரே உம்மை துதிக்கிற ராஜா. இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.